நடிகர் விஷால் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி அரிமா சங்கம் மற்றும் MBS பாலி கிளினிக் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ முகாமை நடிகர் விஷால் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் நடிகர் விஷால் பேசும்போது, இது குழந்தைகளுக்காக நடத்தப்படும் சிறப்பு மருத்துவ முகாம். தாங்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இது மிக சிறந்த மருத்துவ முகாம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது மருத்துவ முகாமில் ஒரு குழந்தைக்கு விஷால் தேவி என பெயர் வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்த விஷால், நடிகர் சங்கத்தை பற்றி குறை கூறுபவர்கள் ஆதாரம் இருந்தால் நிரூபிக்கட்டும். பழைய முறைகேடுகள் பற்றிய எல்லா தகவல்களையும் இன்னும் 10 நாட்களில் நாங்கள் வெளியிடுவோம். வாராகியிடம் ஏதாவது ஆதாரம் இருந்தால் அவர் என்னை வந்து நேரடியாக சந்திக்கட்டும். யார் வேண்டுமானாலும் என்ன குற்றச்சாட்டுகளை வேண்டுமானாலும் கூறலாம். அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்த விஷால் மேலும் அவர் கூறுகையில், நாங்கள் இன்னும் டெண்டரை விடவில்லை. எங்களுக்கு இன்னும் CMDA அனுமதி வரவில்லை. வாராகி சொல்வதில் உண்மை இல்லை என்றும், தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து இதுவரை எந்த கடிதமும் எனக்கு வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுத்தால் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் விஷால் தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.